அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அம்மா பஅத். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நறுமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியாக கஸ்புல் ஹஜ்ஜாமி ஹபீஸுன், சஹீல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடியவருடைய கூலி என்பது மோசமானது என்கிற ஒரு செய்தியை இந்த நபி மொழியை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதேபோன்று சஹீல் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்ற வேறொரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி, ஷர்ருல் கஸ்பி மஹ்ருல் பகி வ சமனுல் கல்பி வ கஸ்புல் ஹஜ்ஜாம். மிக மோசமான சம்பாத்தியம் நாயுடைய வியாபாரத்தின் மூலமாக பெறப்படுகின்ற பொருளாதாரம், விபச்சாரியின் கூலி, அதே போன்று இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடியவர் பெறுகின்ற கூலி. அதாவது ஹிஜாமா என்கிற ஒரு நடைமுறை சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிகிச்சை முறை. அந்த சிகிச்சை முறை செய்யக்கூடியவர்களுக்கு தான் ஹஜ்ஜாம் என்று சொல்லுவார்கள். அந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள், அவருக்கு தான் ஹஜ்ஜாம் என்று அரபியில் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் பெறக்கூடிய கூலி என்பது மோசமானது, தீயது என்றெல்லாம் இந்த நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. வேறு ஒரு ஹதீஸிலும் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கஸ்பில் ஹஜ்ஜாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தை உறிஞ்சி எடுப்பதன் மூலமாக பெறப்படுகின்ற சம்பாதித்தை விலக்கினார்கள் என்று முஸ்னத் அஹமது என்கிற ஹதீஸ் நூலிலும், சுனன் நசை, சுனன் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. மேற்கூறிய அனைத்து ஹதீஸுகளுமே சஹி என்கிற தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமேயானால், இந்த ஹஜ்ஜாமுடைய கூலியை, அதாவது இரத்தம் உறிஞ்சி எடுக்கின்ற பணியை செய்யக்கூடிய அந்த செயலுக்கான கூலியை அனுமதிக்கக்கூடிய சில வகையிலான ஹதீஸ்களும் நம்மால் பார்க்க முடியும். சுஹைல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜம அபு தைபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அபு தைபா என்பவர் இரத்தத்தை உறிஞ்சி எடுத்தார்கள். ஃபமர லஹு பிசா மின் தம்ரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு சா அளவு தம்ரை, அதாவது பேரித்தம்பழத்தை, ஒரு சா என்று சொன்னால் நமக்கு தெரியும், நம்முடைய 2 கைகளில் மூலமாக 4 முறை அள்ளி கொடுக்கின்ற அளவிற்குத்தான் ஒரு சா என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபித்ராவுடைய அரிசியை கொடுக்கிற போது ஒரு சா என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு சா அளவிற்கு, அதாவது ஏறத்தாழ 2.5 கிலோ 3 கிலோ அளவிற்கான அந்த பேரித்தம்பழத்தை அந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுத்த நபருக்கு கொடுக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சஹீல் புகாரியில் வருகின்ற அறிவிப்பிலே பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு செய்தியில், இஹ்தஜம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஉத்தி அல்லதி ஹஜமஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் குத்தி எடுத்தார்கள். யார் ரத்தம் குத்தி அவருக்கு எடுத்தார்களோ அவருக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சாங்க, கூலியை கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். இதை சொல்லிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வலவு கான ஹராமன் லம் யுஅதிஹி. அப்படி கொடுப்பது என்பது ஹராமாக இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை கொடுத்திருக்க மாட்டார்கள் என்கிற செய்தி இதே சஹீல் புகாரி, முஸ்லீம் போன்ற நூலிலே இடம்பெற்றிருக்கின்ற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அனுமதிக்கக்கூடிய செயல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் சில அறிவிப்புகளிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இதன் அடிப்படையில் அறிஞர்களுக்கு மத்தியில் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடியவர், ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் ஹிஜாமா செய்யக்கூடியவர் என்று சொல்லுவோம் அல்லவா, அவர்கள் அந்த வேலைக்காக வேண்டி கூலி பெறலாமா பெறக்கூடாதா என்கிற விதத்தில் 2 விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் பெரும்பான்மை அறிஞர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது என்று தடுத்திருக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் அது ஹராம் என்று சொல்லக்கூடிய செய்தி அல்ல, மாறாக அது விரும்பத்தகாத ஒரு விஷயம் என்பதை சொல்லி காட்டக்கூடிய செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரத்தம் குத்தி எடுத்தார்கள், அதற்காக வேண்டி கூலியை வழங்கினார்கள், அது ஹராமாக இருக்கும் என்றிருந்தால் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவிற்கு வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு சாரார் அறிஞர்கள் நினைச்சாங்க, அப்படி பெறுவது என்பது கூடுமானது என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யஜூசு யஸ்தஅஜிர ஹஜ்ஜாமன் லியஹ்ஜிமஹு வ அஜ்ருஹு முபாஹன். ஒருவர் தனக்கு இரத்தம் உறிஞ்சி எடுப்பதற்கு வேண்டி ஒரு ஹஜ்ஜாமி, அதாவது இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒருவரை நியமிப்பது என்பது கூடுமானது, அவருக்கு அதற்கான கூலியை கொடுப்பது என்பதும் ஆகுமான காரியம் என்பதை நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த கருத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே கருத்தை தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இந்த மசாலாவை தொடர்பாக இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்குகிற போது சஹீஹ் முஸ்லிம் என்கிற அந்த நூலுடைய விதிமுறையில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ஜாமுடைய கூலி, அதாவது இரத்தம் உறிஞ்சி எடுக்கக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியுடைய விஷயத்தில் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள், முற்காலத்திலும் பிற்காலத்திலும். அதில் ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அது ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அது விரும்பத்தகாதது என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அப்போ இதில் வந்து எது ஏற்றமானது என்று சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டது என்கிற கருத்து தான் ஏற்புடையது என்று இடிச்சினாங்க இமாம் அவர்கள், அதே போன்று இமாம் சன்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்கிற காரணத்தினால் இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பொறுத்தவரையில், அதாவது எந்த ஹதீஸிலே அதற்குரிய தடை வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அந்த அமல், அந்த பணி அது ஒரு விரும்பத்தகுந்த பணி அல்ல, அப்படியான ஒரு ப்ரொஃபஷனலாக அதை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காண்டித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மோசமானது என்று சொன்னார்களே தவிர அது ஹராம் என்பதற்காண்டி அல்ல என்று புரிந்து கொள்வதுதான் சரியானதாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பலரும் இந்த சிகிச்சையை செய்கிறார்கள். இது ஒரு சிகிச்சை முறையும் கூட. அப்போ அதன் அடிப்படையில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை உறிஞ்சி எடுப்பதன் மூலமாக அவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அதற்கென்று அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களுக்கான பொருளாதாரம் செலவாகக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை செய்வது என்பது ஹராம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுத்ததல்ல. ஏனென்றால் இந்த செயலை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள். அதற்கு கூலி பெறுகிற விஷயத்தில் தான் இது போன்ற கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடையும் கூட அறிஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் தான் பார்த்திருக்கிறார்களே தவிர ஹராம் என்று பார்க்கவில்லை. சிலர் இதை இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள், கூலியை நிர்ணயம் செய்து பெறுவது என்பது விரும்பத்தக்கதல்ல, அதே நேரத்தில் அவர்கள் விரும்பி தந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தடையும் விலக்கலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சில அறிஞர்கள் அணியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாம் முதல் சொன்ன கருத்தின் அடிப்படையில் அது பெறுவது ஆகுமானது தான். ஆனாலும் கூட அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்வது விரும்பத்தக்கதல்ல என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதல்லாமல் இதற்கு அறவே கூலி பெறக்கூடாது என்கிற நிலை இல்லவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக அறிந்தவன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.